அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்டங்களும் நமக்கு சிறப்பாக அளித்து வருகிறார்கள். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சுரேஷ், அனைத்து மாவட்ட ஆளுநர்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் Rotarian Sengutuvan 3000 district Rotarian Jayaraman Sankaran 3203 district Unai Venkatesh 3205 district Rotarian Jayaraja 3206 district Rotarian Badrinath 3211 district Rotarian Daniel 3212 district Rotarian Jayamogan 3231 district Rotarian Anand Murugan மற்றும் உதவியாளர்கள், சங்க தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக நண்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். மனித குலத்தை படித்து தந்து அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநர்கள் நாங்கள் நன்றி கொள்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்கொள்ள ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைய நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற தயாரையும் பாகுபாடையும் நிற்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நற்புணம் தொடர்பு அடைந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் இங்கே குடியுள்ள ரோட்டுகளை எங்களை உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவா கண்ணும் வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. ஐயா செய்யவுள்ள பயிற்சிகள் எல்லாருமே முழுமையாகவும் சிறப்பாகவும் செய்தால் நன்று. இன்னொன்று பாத்தீங்கன்னா, எல்லாரும் வீடியோவில் செய்யக்குள்ள அவங்க சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எல்லாருடைய வீடியோவும் பார்த்து அவங்க சொல்லக்குள்ள இன்னும் அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு அருமையாக சேரும். அதனால குழுவில் உள்ளவங்க வீடியோ ஆன் பண்ணி பயிற்சிகள் செய்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வீடியோவில் வாங்க. அப்பதான் பயிற்சி நீங்க எப்படி செய்யறீங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தா பயிற்சிகள் அமையும். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையில நம்ம அந்த மூச்சல் தொடுறது, ரிலாக்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்,
அப்படிங்கறத வந்து நல்லா தெரியும். எல்லாம் வீடியோல வாங்க. கண்டிப்பா எல்லாரும் வீடியோல வந்து தான் பயிற்சி செய்யணும். அப்படியே கால் நேரம் நீட்டிக்கங்க. கைகளை பின்னாடி ஊனி நல்லா விரல்களை மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அடுத்து கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க அப்படியே. 1 2 3 4 5. அடுத்து ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. நல்லா முட்டியை நல்லா மடக்கி ஜஸ்டோட பிடிச்சு தாடை டச் பண்ணி நீட்டுங்க. லெஃப்ட் லெக். ரைட் லெக். லெஃப்ட் லெக். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். ஆசன பயிற்சிக்கு போய்க்கலாம். முதல் ஆசனம் தாடாசனம். கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பிக்கங்க. கைகளை மேல உயர்த்தி கை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி திருப்பிக்கங்க. கையை நல்லா மேல உயர்த்துங்க. காலோடு சேர்ந்து இருக்கணும். குதிக்கால நல்லா மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். நல்லா மேல உயர்த்துங்க. குதிக்கால் நல்லா மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சல் தொடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். அடுத்து 10 திறன் முதல் நிலை. கைகள் மேல உயர்த்துங்க. அப்படியே இறக்கமுத்திர வச்சுக்க. இரண்டாவது நிலை இடுப்புல வச்சுக்கிறோம். மூச்செழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். மூன்றாவது நிலை. நான்காவது நிலை. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு தொடங்க. நல்லா எல் பொசிஷன்ல மடங்கிடுறோம். இடுப்பு வரைக்கும் நல்லா தலை கீழே நல்லா இறக்கி எல் பொசிஷன்ல வந்துடுறோம். ஐந்தாவது நிலை 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. 6. ரைட் லெக் நல்லா நேரா நீட்டுங்க. கை விரல்கள் நல்லா ஊனி தலை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. இதே நிலை 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து லெஃப்ட் லெக் நேரா நீட்டுங்க. தலையை நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7
8 9 10 கால் கீழே வச்சுக்கோங்க மூச்சு விட்டுட்டே மேல வாங்க இடுப்புல கை வச்சு நல்லா மூச்சு விட்டுடுங்க நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங் 9 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க 10 ஓய்வு நன்றாக மூச்சு விட்டுடுங்க நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுங்க இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய சுவாச உறுப்புகள் பலமடையும் கண்களுக்கு நல்ல ஆற்றல் தரும் கால்கள் நல்ல வலிமை அடையும் ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் அடுத்து கோணாசனம் கைகளை மேல வைத்துங்க கைகளை கோர்த்துக்கிறோம் அப்படியே ரைட் சைடு நல்ல பக்கவாட்டில் வளையிறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்ட்ரெயிட்டா வாங்க நல்லா மூச்சுலுங்க லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 நேரா வந்துருங்க நல்லா மூச்சுலுங்க மெதுவா மூச்சு விட்டுட்டே கை கீழே வந்து வாங்க நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம் அடுத்து ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம் கால் பாதம் நேரா இருக்கணும் கைகள் நேரம் ஆயிட்டுங்க உட்கட்டாசனம் அப்படியே முழங்கால மடக்கி சேர் பொசிஷன் வந்துருங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும் முழங்கால் நல்லா மடக்குங்க எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு மடக்குங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு கைகளை மெதுவா கீழே இருக்குங்க நன்றாக மூச்சல் தொடுங்க நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க உட்கட்டாசனம் இந்த ஆசனம் செய்யறதுனால ஒரு நிமிடம் இந்த பயிற்சி செஞ்சா ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு கால்கள் நல்லா இலக்கமாகும் நல்லா ரத்தோட்டம் போகும் இடுப்பு வலி தீரும் முழங்கால் மூட்டுக்கு நல்ல ஆற்றலை தரும் ஆழ்ந்து மூச்சு தொடுங்க அப்படியே மெல்ல மெல்ல கால் அகலமா வச்சுக்கோங்க அடுத்து திரிகோணாசனம் கால் முட்டியை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க கைகள் நேரா நிட்டுங்க நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க அப்படியே மெதுவா லெஃப்ட் லெக் பிடிங்க முடிஞ்ச அளவுக்கு கால் பெருவரில் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போங்க உங்களால முடியல அப்படின்னா காலை பிடிச்சு அப்படியே உடம்பு நல்லா ஷோல்டர் திருப்பி கையை மேல பாருங்க உங்களால முடியும்னா கால் பெருவரில பிடிச்சு நல்லா திரும்புங்க நல்லா மேல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மூச்சு மேல வாங்க நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க நன்றாக மூச்சல் தொடங்க கைகள் நேரம் நீட்டி இப்போ லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் நல்லா மேல பாருங்க மேல இருக்கிற கை விரல நல்லா திரும்பி பார்க்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சல் தொடுங்க
நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். மெதுவா கால் பக்கத்துல கொண்டு வாங்க. திரிகோணாசனம் நம்முடைய முதுகுத்தண்டை நல்லா பலப்படுத்தும். முதுகுத்தண்டுக்கு நல்ல ஆற்றல் தரும். அடுத்தது நம்ம அமர்ந்த நிலைக்கு போய்க்கலாம். அப்படியே மெதுவா உட்காருங்க. கால் நேரம் நீட்டிக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. கால் அப்படி அகலமா வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக்கா மடக்கிடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கிட்டு ரைட் லெக் நேரா வைங்க. கையை கீழே வச்சு நல்லா மூச்சிடுங்க. மூச்சு விட்டுட்டே கை நல்லா மேல கொண்டு வாங்க. அப்படியே ரைட் லெக் பக்கம் திரும்பி மெதுவா போய் இந்த பேர் வரல பிடிச்சிருங்க. பெருவாரில் பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வயிற்று பகுதி நல்லா தொடையோட ஒட்டி கீழே டச் ஆகணும். அப்புறம் மெல்ல மெல்ல அப்படியே ஜஸ்ட் கீழே கொண்டு போறோம். மெதுவா கீழே போய் கால் முட்டியில கலவை டச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ரொம்ப இழுத்து கெண்டை பிடிச்சிட்டு போகுது வயிற்றுல. உங்களால எவ்வளவு இயன்ற அளவுக்கு செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மெதுவா கை கீழே இறக்கிடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. ஜான் சிராசனம். இத 2 காலையும் மாத்தி மாத்தி செய்யணும். இந்த பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா பத்மாசனம், கோமுகாசனம் போன்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு கால் நல்லா இலக்கமாகும். காலில் நல்லா ரத்தோட்டம் போகும். இப்போ ரைட் லெக் மடக்கி வச்சிருக்கிறோம். லெஃப்ட் லெக் நேரா நீட்டிங்க. கைகளை கீழே வைங்க. நல்லா மூச்சலுங்க. நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி கால் பெருவிரல் பிடிங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுக்கிட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போங்க. அப்படி கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சுக்கிட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். இந்த காலை நேரம் நீட்டிக்குங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சலுங்க. மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வாங்க. கையில மெதுவா மூச்சு விட்டே போய் கால் பெருவரல பிடிச்சுக்குங்க. இடுப்புல வலி இருக்கிறவங்க ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நல்லா அப்படியே மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய் கால் முட்டியில பட டச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 போயிடு. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வந்துடுங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய கால்கள் நல்லா வலிமை அடையும். நல்லா இடுப்பு பகுதி நேரா இருக்கும். கூன் முதுகு இருக்கிறவங்களுக்கு நல்லா முதுகு நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும். ஜீரண உறுப்புகள் பலப்படும். நம்முடைய ஆயுள் நீடிக்கும்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்நாள் அதிகமாகும் இந்த பயிற்சி செய்யறதுனால அப்படின்னு சொல்றாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. இப்ப அப்படியே மெதுவா ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க.
நேரா படுத்துட்டு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. இப்போ உங்களுடைய வலது காலை நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. நல்லா தலை கொண்டு வந்து முட்டையில் டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4 5. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நீட்டிருங்க. படுத்து மூச்சில் தொடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நல்லா மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. அடுத்து அர்த்த சக்கராசனம். காலை மடக்கிடுங்க. காலை மடக்கி 2 கையில பிடிச்சிருங்க. இடுப்பை நல்லா மேல உயர்த்துங்க. நல்லா இடுப்பை மேல தூக்குங்க. கையை தரையில நல்லா அழுத்தமா வைங்க. அழுத்தமா வச்சுட்டு இடுப்பை எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு ஓய்வு. மெதுவா கால் நீட்டிக்கிங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. மிக சிறப்பாக செய்யறீங்க. வாழ்த்துக்கள். இடுப்பு பகுதிக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. இடுப்பு வலி தீரும் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. கால் தொடை பகுதிக்கு நல்லா முழுமையான ரத்தோட்டம் போய் நீங்க எவ்வளவு நேரம் நடந்தீங்கனாலும் கால் வலியே இருக்காது. மாடிப்படி ஏறினீங்கனாலும் ஈஸியா ஏற முடியும். முழங்கால் வலி தீரும். இடுப்புக்கு நல்ல ஆற்றலை தரும். இடுப்பு வலி இருந்தா சரியாயிடும். அடுத்து இந்த ஆசனம் செஞ்சுட்டு நம்ம பவன முத்தாசனம் செய்யணும். 2 காலை மடக்கி கைகளை கோர்த்து அப்படியே முழங்கால் முட்டி பிடிச்சிருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நல்லா காலை கீழே கொண்டு வந்து தலையில் டச் ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. இந்த வயிற்று பகுதி மேல அப்படி கை வச்சுக்கங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு மேல வரணும். கவனிங்க. மூச்சு இழுக்கும் போது நல்லா வயிற்று தூக்குதுங்களா? கையை மேல தூக்குதா? மெதுவா மூச்சு விடுங்க. வயிறு சுருங்கி காற்று வெளியாகும். மூச்சு இழுக்கும் போது கையை மேல வரணும். மூச்சை விடும்போது கை நல்லா கீழே இறங்கணும். நல்லா வயிறு சுருங்கி வருகிறது கவனிங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே கால் கைகளை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நேரா பாருங்க. இப்ப வந்து கை விரல் கால் விரல நல்லா மடக்குறீங்க. 1 சொன்னா நல்லா அப்படி சுருக்கும் கை விரல் கால் விரல. 2னா இப்படி ஃப்ரீயா விட்டுருங்க. 3னா நல்லா மடக்குங்க. கை விரல மடக்கிறோம், கால் விரல மடக்கிறோம், கண்ணையும் முடிக்கிறோம். 4னா ஃப்ரீயா விடுங்க. 5 மறுபடியும் மடக்குங்க. 6 நல்லா கையில விரிங்க. சரிங்களா? நம்ம உடம்பையே நல்லா சுருக்கிறோம், விரிக்கிறோம். செய்யலாங்களா? 1 நல்லா மடக்குங்க. கை விரல் மடக்குங்க, கால் விரல், கண்களை முடிக்குங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 மீண்டும் மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 8 9 10 11 12
30, 40, 50, 60, 70, 80, 90, 20. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நன்றாக மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கை நேரம் ஆயிட்டுங்க. அப்படியே மெதுவா குப்புற திரும்பி படுத்துருங்க. கால் அப்படியே அகலமா வச்சுக்கோங்க. குப்புற திரும்பி படுத்து கால் அகலமா வச்சு குதிக்கால் உள்ள வர மாதிரி வச்சுக்கோங்க. தாடை கை வச்சுக்கோங்க. 2 கை இப்படி வச்சு தாடைக்கு வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சுடுங்க. அப்படியே காலை சேர்த்துருங்க. கை நேரம் ஆயிட்டு தோல் ரொப்பி கை வைங்க. அப்படியே தலை நிமிர்ந்து பாருங்க மேல. அப்படியே முட்டி போட்டு போறங்க. அப்படியே வஜ்ராசன நிலைக்கு வந்துருங்க. முடியலன்னா சமணங்கால் போட்டுக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. கையை நீட்டி முயல் ஆசனம். கையை நீட்டிக்கிறோம். தலையை முடிஞ்சது கீழே வண்டி டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேரம் வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நம்ம பவனமுத்தாசனம் இந்த முயலாசனம் தான் செய்யறதுனால நம்ம ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த பயிற்சியெல்லாம் நல்லா பண்ணுங்க. ஒரு காலை டச் பண்ணி பவனமுத்தாசனம் செய்யறது, 2 காலையும் டச் பண்றது, இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா தொந்தி வயிறு குறையும், நல்ல மலச்சிக்கல் தீரும், நல்ல ஜீரண உறுப்புகளுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க. அடுத்தது உங்களுடைய முழங்கை கொண்டு வந்து காலை முட்டியில் படுற மாதிரி வச்சுட்டீங்களா? அப்படியே இப்ப இடுப்பு தூக்கி இப்படி நேரா வந்து கால் முட்டியும் இடுப்பு நேரம். ஒரு அடி கேப் வச்சுக்கணும். கால் முட்டிக்கு கையில கேப் இருக்கணும். ஷோல்டர் நேர் கை இருக்கணும். அப்படியே மூச்சு மேல பாருங்க. இடுப்பு நல்லா கீழே இறக்கி மேல பாருங்க. அப்படியே இடுப்பை மேல வச்சுங்க. தலை கீழே கொண்டு போயிருங்க. இந்த ஆசன பேரு மான் ஆசனம். அப்படியே மூச்சு மேல பாருங்க. இடுப்பு நல்லா கீழே இருக்குங்க. இப்ப மூச்சு விட்டு கீழே போங்க. தலை கீழே போகணும், முதுகு மேல வரணும். இப்ப நல்லா மூச்சு பயிற்சியோட செய்யுங்க. 1 மூச்சுலுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8,
9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. அப்படியே உட்காருங்க. வஜ்ராசனம் கோர முடியுங்க உட்காருங்க. அப்படியே கை நீட்டி வயிற்று பகுதி நல்லா காலோட தொடையோட ஊட்டுற மாதிரி டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சில் தொடங்க. கால் நேரம் ஆயிடுச்சுங்க. சுகாசனம். லெப்ட்ல கொட்டி வச்சுக்கோங்க, ரைட்ல கொட்டி வச்சுக்கோங்க. நேரா உட்காருங்க, சின்முத்திர வைங்க. மூச்சு பயிற்சி பெருவரில் வைங்க. பெருவரில் வச்சுட்டு 1. ரைட் சைட்ல அடைச்சிருக்கிறோங்க, லெப்ட்ல மூச்சு விடுறோம். கபாலபதி. 1. நல்லா மூச்சு காட்டுற வெளியே மட்டும் கொண்டு வாங்க. 2, 3. நீங்க மூச்சு உள்ள போகுதா வெளியே போகுதான்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. மூச்சை வெளியே மட்டும் விடுங்க. உள்ள அது தானே உள்ள போயிடும். நல்லா வயிற்றை சுருக்கி காற்ற வெளியேற்றணும். கவுண்டிங் கேட்ட உடனே டக்குன்னு வெளியேற்றணும். அப்பதான் அந்த சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மையாகும். 1, 2. மிக சிறப்பு. அதே மாதிரி நல்லா பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக அற்புதமா செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். நல்லா மூச்சை கவனிங்க. மெதுவா மூச்சலுங்க, மெதுவா மூச்சை விடுங்க. நல்லா மூச்சை கவனிச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ மோதிர விரல் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு அடைச்சிருக்கிறோம், ரைட்ல ஓபன் பண்ணி நல்லா விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. நல்லா மூச்சு கவனிங்க. 2 கையில சின்முத்திரை வைங்க. நன்றாக மூச்சு கவனிங்க. மெதுவாக மூச்சு இருக்கிறோம், மெதுவாக விடுறோம். ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்போ மூச்சை நல்லா உள்ள இழுத்து பெருவர் வச்சிருக்கிறோம், ரைட் சைடு வச்சிருக்கிறோங்க, லெஃப்ட்ல. 1. உள்ள இழுக்கிற காத்து நல்லா அதிகமா இருக்கும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11,
12, 13, 14, 15. அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. பெருவிரல் லெஃப்ட்ல அடைச்சிருக்கிறோம், ரைட்ல விடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மிக சிறப்பு. ரொம்ப அற்புதமா அழகா சொன்னீங்க. 2 கையிலையும் சின்முத்திரை வச்சுக்கிறோம். நேரா முதல் தண்டு இருக்கணும். ஆழ்ந்து மூச்சு விடுறோம், மெதுவா மூச்சு விடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. பெருவிரல் வச்சிருங்க. லெஃப்ட்ல நல்லா மூச்சுடுங்க. நல்லா எடுத்துட்டு ரைட்ல மெதுவா விடுங்க. சிறப்பு. நல்லா மூச்சு தொடங்க ஒரு வாட்டி. இப்ப லெஃப்ட் சைடு அடைச்சிருங்க, ரைட்ல நல்லா எடுங்க. ரைட்ல அடைச்சிட்டு லெஃப்ட்ல மெதுவா விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. யாரையும் தெரிவிச்சுக்கோங்க. திருமூலர் பஸ்திரியம் சொல்றது நல்லா கவனிங்க. அப்புறம் செய்யலாம். நல்லா மேல போகும்போது மூச்சு எடுக்கிறோம், நல்லா மூச்சு எடுக்கிறோம், நல்லா மூச்சை வெளியிடுறோம். கவனிங்க, மூச்சுடுங்க. இப்படியே கட்டவரல் உள்ள வச்சு கீழே வரும்போது இப்படி கொண்டு வரும். வெளியே மூச்சு வந்து நல்லா தம் கட்டி மூச்சை நல்லா வெளியேற்றுங்க. மேல போது மூச்சுடுங்க, கீழே வரும்போது மூச்சு எடுங்க. செய்யலாங்களா? நல்லா அப்படி வச்சுக்கணும். கையில முதல் ஸ்ட்ரெயிட்டா வச்சு போறங்க, நிமிர்ந்து போறங்க. 1, 2, 3. வஜ்ராசனத்துல கோர் முடிஞ்சதுன்னா உட்கார்றவங்க உட்கார்ந்துக்கலாம், உட்கார முடியாதவங்க சமணங்கால் போட்டு. இந்த பயிற்சி இந்த ஆசனத்துல பயிர்ப்பு வந்து செய்யறது சிறப்பு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்கும், சிரமமா இருக்கும். ஒரு 5 எண்ணிக்கை 10 எண்ணிக்கை செஞ்சுட்டு கொஞ்சம் இளைப்பாருங்க. நல்லா இளைப்பாருங்க. நேரம் வந்து மெதுவா மூச்சுடுங்க, மெதுவா விடுங்க. நல்லா மூச்சு காற்றையே கவனிச்சீங்கன்னா மூச்சு நல்லா உள்ள போகும். எங்கெல்லாம் உங்களுக்கு மூச்சு போகாம பிரச்சனை வருதோ அந்த இடத்துக்கெல்லாம் மூச்சு போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கபாலபதி, பஸ்திரிகா, நாடி சித்து திராணயாமம், இந்த கிரீன் பயிற்சி திருமண பஸ்திரிகெல்லாம் செய்யும் போது போகாத இடங்களுக்கெல்லாம் நல்லா மூச்சு உள்ள போய் திருமணம் சொல்லுவார் இல்லைங்களா,
ஏற்று இறைக்கு இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாதுவாங்க. இறப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த பயிற்சியை நல்லா மூச்சு பயிற்சியை உள்ள போய் வரக்கூடிய மூச்சு பயிற்சியை முறைப்படி நல்லா பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடல் வந்து செத்து போற மாதிரி அமைப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம அணுக்களை தான் சொல்றாங்க. இதை முறையா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நீண்ட நாளுக்கு உயிர் வாழ முடியும். 120 ஆண்டு நீங்க எப்போ செய்யற வேலையை செஞ்சுட்டு ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நாம நல்லா இந்த பயிற்சியை செய்யணும். நோய்க்கு நம்ம பயப்படக்கூடாது. நோய் தான் நம்ம கண்டு பயப்படும். நல்லா பயிற்சி செய்யுங்க. நோய் நம்ம கண்டு பயப்படும், கிருமிகள் பயப்பட்டு நம்ம விட்டு ஓடி போய் நாம தூய்மையான உடலை பெற முடியும். கண்டிப்பா 100% நம்பி செய்யும். சரிங்களா? முன்னாடி ஒரு 10 கவுண்டிங் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே கை அப்படியே விரிச்சு வச்சுங்க. நல்லா மூச்சு விட்டு ஆயிரத்தை நல்லா உச்சரிங்க. மூச்சு எடுத்து ஊ எழுத்து. நல்லா மூச்சு எடுத்து வாயை திறக்காம இம் எடுத்து உச்சரிங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கைங்க கை கழிச்சிடுங்க. முகத்தை நல்லா தடவி கொடுத்துங்க. உடலை நல்லா தடவி கொடுங்க. மிக அற்புதமா ஆசன பயிற்சி செஞ்சீங்க. அப்படியே சாமியாசன நிலை பண்ணுங்க. எல்லாரும் நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கண்களை மூடி பண்ணுங்க. குயிக்கா டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கண்களை மூடி நல்லா மூச்சு கவனிங்க. மெதுவாக மூச்சு எடுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். கண்கள் மூடி இருக்கணும். கவனம் எல்லாம் அவங்களுடைய மூச்சு மேல இருக்கணும். உடல் நல்லா தளர வச்சுங்க. எந்தவித இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நல்லா கவனம் எல்லாம் மூச்சு மேல வைங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சு இழுக்கும் போது நம்ம உடல் வந்து நல்லா விரிவடைகிறது கவனிங்க. நல்லா இதயம் மேல ஜஸ்ட் மேல தூக்கும், வயிறு நல்லா மேல வரும். நல்லா உடம்பே நல்லா விரிஞ்சு அப்படியே சுருங்கிறது கவனிங்க. காற்று வெளியேறும் போது நல்லா சுருங்கும். உடல் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் கவனிங்க. எங்காவது உடல்ல இறுக்கம் இருக்கிறது தெரிஞ்சுன்னா அந்த இடத்த நினைச்சு நல்லா தளர்வாகணும்னு சொல்லி நல்லா மூச்சு விட்டுடுங்க. கழுத்து பகுதி நல்லா தளர வச்சுக்கங்க. தலை நேரா வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து
நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருப்படியால் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடல் முழுவதும் பிராண ஆற்றல், வெப்ப ஆற்றல், ரத்தோட்டம் முழுமையாக பெற்று நம் உடல் முழுவதும் தூய்மையடைந்து வலிமையடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஒவ்வொரு நாளும் பயிற்சிகளை செய்து உடலாலும் மனதாலும் பரிபூரண ஆரோக்கியம் அடைந்து நாம் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இனிமையான வாழ்வியலை பெறுவோம். நாம் வாழ்வோம் அமைதியாய். நாம் வாழ்வோம் அமைதியாய். நிகழ்காலத்துல கவனம் வச்சு முழுமையான ஆரோக்கியத்தோடு நாம் வாழ்வோம். அப்படியே ரைட்டு லெப்ட் திரும்பி எழுந்துச்சுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். ரைட் லெப்ட் நல்லா திரும்பி எழுந்துச்சு. கைகளை உரைச்சு கண்களை வச்சு எடுத்துக்கணும். சிறப்பு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு அனைவருக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன் பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அனைத்தையும் சிறப்பித்து கொடுத்த ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி.